மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். இந்த பாடத்துக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசனாக இருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பௌத்த நூல்களின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி திரிபீடகங்கள். சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரிஷபர். சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 24. மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி பாடாலிபுத்திரம். புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சாரநாத். கூற்றோட காரணத்தை பொறுத்துக அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. கூற்று: ஒரு சாதாரண மனிதரால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது. சரி. காரணம்: உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் சார்ந்தவை. இதுவும் கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்றும் அதன் காரணமும் சரியானவை. கூற்று: ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும். கரெக்டு. காரணம்: அஜந்தா குகையின் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. இதுவும் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்றும் அதற்கான காரணமும் சரி. சரியான விடையை கண்டறியவும். விகாரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் பி 2 சரி. பௌத்த துறவிகளின் தங்குமிடமாக விகாரைகள் பயன்படுத்தப்பட்டன. சமணமும் பௌத்தமும் உருவாவதற்கு கீழ்கண்ட கூற்றுகளை காரணமாக கருதலாமா? வேள்வி சடங்குகள் பெருஞ்செலவு மிக்கதாக இருந்தன. கரெக்டு. மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் சாதாரண மனிதர்களை குழப்பமுறச் செய்தன. இதுவும் கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. சமணம் குறித்த கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது. பொருந்தாததை வட்டமிடுக. பார்சவா, மகாவீரர், புத்தர், ரிஷபர். இதில் பொருந்தாதது புத்தர். மீதி இருக்கக்கூடிய 3 பேருமே பார்த்தீங்கன்னா சமண தீர்த்தங்கரர்கள். தவறான இணையை கண்டுபிடி. அகிம்சை துன்புறுத்தாமல் இருத்தல் சரியானது. சத்தியம் உண்மை பேசுதல். இதுவும் கரெக்டு. அஸ்தேயம் திருடாமை. இதுவும் கரெக்டு. பிரம்மச்சரியம் திருமண நிலைன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் டி பிரம்மச்சரியம் திருமண நிலை. சித்தார்த்தர் கௌதமர் குறித்து கீழே காண்பவற்றுள் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 8th ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்து சமயத்தை நிறுவியவர் அவரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. கௌதமர் பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை நிறுவியிருக்காங்க. கௌதமர் நேபாளத்தில் பிறந்திருக்கிறார். இதுவும் சரி. அவர் நிர்வாணம் அடைந்தார். இதுவும் கரெக்டு. கௌதமர் சாக்கியமுனி என்று அறியப்பட்டார். இதுவும் கரெக்டானது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மகாவீரரின் கோட்பாடு திரிரத்தினங்கள் என்று அழைக்கப்படுகிறது. நிர்வாண நிலை என்பது துன்பங்களிலிருந்தும் மறுபிறவியிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை. பௌத்தத்தை நிறுவியவர் கௌதம புத்தர் ஆவார். காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டது. ஸ்தூபி என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டவனாகும். சரியா தவறா? புத்தர் கர்மாவை நம்பினார் என்பது சரியானது. புத்தருக்கு சாதி முறை மேல் நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். இதுவும் சரி. விகாரைகள் என்பன கோவில்களாகும் கொடுத்துருக்காங்க. இது தவறானது. சைத்தியம் என்பனதான் கோவில்கள். விகாரைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பௌத்த துறவிகள் வாழக்கூடிய இடங்களை தான் விகாரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அசோகர் பௌத்த சமயத்தை பின்பற்றினார். 5th ஒன் கரெக்டு. பொறுத்துக. அங்கங்கள் சமண நூல், மகாவீரர் வர்த்தமானர், புத்தர் சாக்கியமுனி, சைத்தியம் பௌத்த கோவில்கள், பிட்சுக்கள் துறவிகள். 3 ரத்தினங்களுள் ஒன்று நல்லறிவு. புத்தரின் போதனைகள் இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன. தம்மா, ஒரு சிறந்த கல்வி மையம். நாலந்தா, புத்தர் ஞானம் பெற்ற இடம். கயா, எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது. அகிம்சை, சித்தார்த்தரின் தாயார் மாயாதேவி. மனித வாழ்க்கையை அவரின் செயலே தீர்மானிக்கிறது. கர்மவினை. லும்பினி நேபாளத்தில் உள்ளது.
புத்த வழிபாட்டு கூடம் சைத்தியம். பிறப்பு இறப்பு ஆகியவற்றில் இருந்து விடுதலை மோட்சம். கௌதம சுவாமியால் தொகுக்கப்பட்ட சமண நூல் ஆகம சித்தாந்தம். கட்டக வினாக்கள். வெள்ளை நிற ஆடை அணிந்த சமண துறவிகள் டேஸ் என அழைக்கப்பட்டனர்? ஸ்வேதாம்பரர். புத்தர் என்பதன் பொருள் என்ன? ஞானம் பெற்றவர். சமணத்தின் 24வது தீர்த்தங்கரர் யார்? மகாவீரர். தர்ம சக்கர பரிவர்த்தனா உரை நிகழ்த்தியவர் யார்? கௌதம புத்தர். பௌத்தத்தில் எத்தனை பேருண்மைகள் உள்ளன? 4. எந்த சமயத்தின் போதனைகள் 4 பேருண்மைகளையும் எண்வகை வழிகளையும் கொண்டுள்ளன? பௌத்தம். புத்தரின் பல்வேறு பிறவிகள் பற்றி கூறுகிற மிக பழமையான பௌத்த நூல் எது? ஜாதக கதைகள். தமிழ்நாட்டில் சமண மடாலயங்கள் இருந்த ஏதேனும் 4 இடங்களை கூறுக. புகார், காஞ்சிபுரம், மதுரை, உறையூர். இரட்டை காப்பியங்களில் ஒன்றின் பெயரை குறிப்பிடுக. சிலப்பதிகாரம்.